குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லாரும் என்ன பண்றீங்க? மைக் ஆன் பண்ணி ஏதாச்சும் சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு செக்ஷன் எதை பத்தின்னு தெரியுமா? ஓகே, யார் யார்கிட்ட லிங்க்டின் இருக்கு, யார் யாரெல்லாம் லிங்க்டின் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஏதாச்சும் சொல்லலாமா? ஓகே, இப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் லிங்க்டின் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் தெரிஞ்சிருக்காது. கரெக்டாக? லிங்க்டின்க்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் சிமிலராக நிறையா இருக்குது. ஓகே, நம்ம ஏன் இன்னைக்கு லிங்க்டின் அதிகமாக யூஸ் பண்ணோம்? ஏன் ரெக்ரூட்டர்ஸ் எல்லாரும் லிங்க்டின்ல இருக்கிறவங்கள பார்த்து ஹையர் பண்ணுறாங்க? அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு செக்ஷன் பார்க்க போகிறோம். லிங்க்டின் எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி ஓப்பன் பண்ணணும், இது எல்லாத்தையும் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு லிங்க்டின்லாம் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லிங்க்டின்ங்கிறது இன்ஸ்டாகிராம் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். இன்ஸ்டாகிராமில் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட போஸ்ட் எல்லாமே போடுவோமா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களோட அப்சர்வ் பண்ணுவோம். ஆனால் லிங்க்டின்ல ப்ரொஃபஷ்னலாக நம்ம யார் யார் பார்க்குறோம், ப்ரொஃபஷ்னலாக நம்ம ஹெச்ஆர் நம்ம என்ன கண்டென்ட் பண்ணுறோம், நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம், நான் என்ன டிசைன் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, என்னோட கோடிங் ரிலேட்டடாகவும் சரி, நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறத லிங்க்டின்ல அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேவா? இப்போது லிங்க்டின் ஓப்பன் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் யாராச்சும் வில்லிங்காக இருக்கீங்களா? உங்கள் லிங்க்டின் ஐடி எனக்கு ஓப்பன் பண்ணணும், இல்லை என்னோடய லிங்க்டின் ஐடியை வந்து நான் ஷைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா சேட் பாக்ஸில் உங்கள் லிங்க்டின் ஐடியை போடுங்க. நான் அதை காப்பி பண்ணி கூட நான் பண்ணுறேன். தாரணி தாமோதரன் அவங்க மெயில் ஐடியை வச்சு நான் இப்போது லிங்க்டின் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் எது இருந்தாலும் நீங்கள் மைக் ஆன் பண்ணி கேளுங்க. ஓகேவா? இந்த நேம்லாம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். எனக்கு வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வைக்கிற மாதிரி நான் தலை ஃபேன், அப்படி தளபதி ஃபேன் அப்படின்னு இல்லாமல், இல்லைனா அனிமி பேர் எதுவும் இல்லாமல், நான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலான நேம் தான் வைக்கணும். ஸோ இவங்க நேம் தாரணிங்கிறனால நான் தாரணினே வைக்கிறேன். தாரணி டீன்ற அவங்க இனிஷியலாக செகண்ட் நேமாக வச்சுட்டேன். அண்ட் செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே கேட்கும். இந்த இடத்துல தாரணி அவங்களோட நம்பரை போட்டு நான் இது பண்ணிக்கிறேன். இது ஏன் இந்த செக்யூரிட்டி வெரிஃபிகேஷன்னா, லிங்க்டின்ல நம்ம இன்ஸ்டாகிராம் மாதிரி நிறையா ஃபேக் ஐடிஸ்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. உங்கள் நம்பரை வச்சு ஒருத்தர் தான் ஓப்பன் பண்ண முடியும். அதனால ஹெச்ஆர் உங்களோட டேரெக்டாக அவங்க காண்டாக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் யார் வச்சுருந்தாலும் வெரிஃபிகேஷன் பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் ஐடியா வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஹெச்ஆருக்கு உங்களோட ஐடி ரீச் ஆகிறது ரொம்பவே டஃப்பாக தான் இருக்கும். ஆல்ரெடி இந்த மெயில் ஐடி யூஸாக இருக்குன்னு வருது.
இப்படி தான் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணணும். நான் ஆல்ரெடி இருக்கிற வேறு ஐடி ஏதாச்சும் நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போது. சரி, நான் என் ஐடியை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா, இதுதான் இப்போ என் ஐடி. ஓகேவா, இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண அந்த இமேஜும் இல்லாமல் பேக்ரவுண்ட் எந்த இமேஜும் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மீன்ற செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வியூ ப்ரொஃபைல் வரும். இதில் போயிட்டு உங்களோட ஐடியை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் பிக்சர் எப்போவுமே ப்ரொஃபஷனலாக இருக்கணும். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுற மாதிரி ஒரு லாங் ஷார்ட் வியூவை வச்சு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உங்கள் ஷோல்டர் சைஸ் வரைக்கும் தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த பிக்சரும் நான் வந்து பாஸ்போர்ட் சைஸில் ஸ்கூல் ஃபோட்டோ கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாடர்னாக நீட் லுக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த இமேஜ் எப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நான் அப்லோட் ஃப்ரம் ஃபோட்டோ எங்கேருந்து வேணால் நான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணும்போது கேமரா இமேஜ் மாதிரி ஒன்று இருக்கும். அதை க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த பேனர் இமேஜையும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். எனக்கு பேனர் இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது தெரில அப்படின்னா நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல லிங்க்டின் பேனர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா பேனர் இமேஜஸ் டெம்ப்ளேட்ஸ்லாம் கிடைக்கும். இந்த இருக்குல்ல, இதில் வந்து இது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணோம்னா உங்கள் நேம், நீங்கள் என்ன ப்ரொஃபஷன் சூஸ் பண்ண போகிறீங்க அண்ட் உங்களோட கான்டாக்ட், இதில் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன ப்ரொஃபஷன் போக போகிறீங்களோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு எது வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு இதை சூஸ் பண்ணிக்கிறேன். கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் எடிட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே வந்து என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், என்னோட நம்பர், என் மெயில் ஐடி அண்ட் வெப்சைட் என்கிட்ட ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட், அது போக என்கிட்ட ஸ்கில்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நான் பைத்தான், ஜாவா, ஃபுல் ஸ்டாக் இந்த மாதிரி நிறையா இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதோட ஐகான்ஸ்லாம் எனக்கு இருக்கும்ல, அந்த லோகோஸ்லாம் அங்கங்கே நீங்கள் வந்து எடிட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை நீங்கள் ஷேருன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டவுன்லோடு இன்னொரு ஆப்ஷன் காட்டும். இதை டவுன்லோட் பண்ணும்போது உங்கள் லோக்கலில் சேவ் ஆகிடும். அண்ட் டவுன்லோட் பண்ணும்போது என்ன ஃபார்மேட்டில் டவுன்லோட் ஆகணுங்கிற ஆப்ஷன்ஸும் உங்கள்கிட்ட கேட்கும். நான் வந்து இது ஜேபிஜி ஃபார்மேட்டில் சேவ் ஆகணுன்னு கொடுத்துட்டு கீழே டவுன்லோட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ எனக்கு அங்கே டவுன்லோட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இங்கே வந்து என்னோட நேம்ஸ், என்னோட டீட்டெயில்ஸ், நான் எங்கே படித்தேங்கிற டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல நான் கொடுக்கலாம். அண்ட் ஹெட்லைன் இருக்குல்ல, இந்த ஹெட்லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டிஃபால்ட்டாக உள்ளே ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன காலேஜ் படிச்சிருக்கீங்களோ இல்லை நீங்கள் லாஸ்ட்டாக என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அது டிஃபால்ட்டாக இந்த இடத்துல வந்து நிற்கும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கேன், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி கண்டென்ட் மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. கண்டென்ட் எடுக்க உங்களுக்கு வரல அப்படின்னா சாட் ஜிபிடிலேருந்து கூட எடுத்து போட்டுக்கோங்க.
சேவ் பண்ணிட்டு 1 பை 1 அப்படியே நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு எடிட் பண்ண தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 பை 1 நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லா ஆப்ஷனும். இது பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. இது எங்கே வரும்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போது நம்மளோட ஹெச்ஆர் யாரும் பார்த்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம பேனரையும் நம்ம இமேஜையும் ப்ரொஃபைலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் இம்ப்ரெஸ் ஆகிட்டு நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர் கற்றுருக்கோம் அப்படின்றது இதில் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க உள்ளே இருக்க டீட்டெயில் பார்ப்பாங்க. ஓகேவா? அதனால தான் நீங்கள் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயிலும் உங்கள் மெயில் ஐடி இங்கேயே கொடுக்க சொல்கிறது. சப்போஸ் அவங்க இந்த கான்டாக்ட் இன்ஃபோவில் போய் அவங்களால இந்த டீட்டெயில்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா அவங்க டேரெக்டாக இங்கே இருக்கிற மெயில் ஐடியும் கான்டாக்ட் இன்ஃபோவும் பார்த்து உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொரு ஆப்ஷன், இங்கே ப்ரொஃபைல் பிக்சர் யூஆர்எல் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் ஐடியை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் இருக்குல்ல, எனக்கு இந்த நம்பர் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஹெச்ஆரோ யாரோ என்கிட்ட லிங்க்டின் ஐடி என்னன்னு கேட்டாங்கன்னா அது எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன், இதை நான் எடிட் பண்ணி கோபிகா 05 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ என்னோட லிங்க்டின் ஐடி கோபிகா 08. இப்போது நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம ஐடி ஒன்று யூனிக்காக வச்சுக்கணும்னு இருக்குமா, அதே மாதிரி இதுலேயும் லிங்க்டின் ஐடி நம்ம ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருந்தால் அந்த ஐடி நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுலேயுமே நம்ம யூனிக்கான ஐடி தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த ஐடி எனக்கு வந்து இப்போ சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு என் ப்ரொஃபைல் எல்லாம் நான் நீட்டாக வச்சுட்டேன். எனக்கு என்னோட ஐடி எப்படி செட் பண்ணணும் எல்லாமே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணோம்னா அந்த இன்ஸ்டாகிராமில் என்னோடய ப்ரொஃபைல் ஐடி என்னோட யூசர் நேம் இதெல்லாம் செட் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு போஸ்ட் போடுறக்கா நம்ம இது பண்ணுவோமா, இதுலேயுமே போஸ்ட் போடுறதுன்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் மேலேயே உங்களுக்கு தோணுதா ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்படின்னு இங்கே போனீங்கன்னா உங்கள் லோக்கல்ஸில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஏன் நான் போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் ஏன் போஸ்ட் போட்டே இருக்கான்னு நினைக்கிறீங்க, அவங்க ஆக்டிவாக இருக்கிறாங்கன்றதை காமிச்சிட்டே இருக்கிறதுக்கு. நான் போஸ்ட் போட எனக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாகவாங்க, வியூவர்ஸ் அதிகமாகவாங்களா, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போஸ்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஃபாலோவர்ஸ் ஆவாங்க. அப்போ நான் இதில் எந்த மாதிரியான போஸ்ட் போடணும், சும்மா நான் இன்ஸ்டாகிராமில் போடுற மாதிரி ஜாலியான கண்டென்ட்லாம் போடலாமா அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கண்டென்ட்லாம் போட்டுறக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா ஹெச்ஆர் அவ்வளோதான், நம்மளை பார்த்து அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி இருக்கும்ல, நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நான் விஷுவலில் ஒரு கோட் பண்ணியிருக்கேன், இல்லைனா நான் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கேன், அந்த கோர்ஸில் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குல்ல, அந்த ஆக்டிவிட்டியில் சின்னதாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் இங்கே போஸ்ட் பண்ணிடலாம். போஸ்ட் பண்ணும்போது இது கண்டென்ட் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் போடும்போது ஹேஷ்டேக் எல்லாம் தேடி போடுவோமோ அதே மாதிரி இதுலேயும் ஹேஷ்டேக்கும் கண்டென்ட்டும் ரொம்ப முக்கியம். நீங்கள் எது ரிலேட்டடாக போஸ்ட் போடுறீங்களோ அது ரிலேட்டடான கண்டென்ட்டை ChatGPTயில் சர்ச் பண்ணி அதை இங்கே பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் போஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, டெய்லி நான் போஸ்ட் போட்டுகிட்டே இருக்க முடியுமா, டெய்லி எனக்கு அதுக்கான கண்டென்ட்டே கிடைக்காது. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்கிற மாதிரி இதில் ரீபோஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து பைத்தான் ரோட் மேப்புங்க இருக்குது. பைத்தான் ரிலேட்டடாக தான் என்னோட ப்ரோக்ராமிங் இருக்கா. ஸோ இதை நான் ரீபோஸ்ட் பண்ண போகிறேன். ரீபோஸ்ட் பண்ணும்போது 2 ஆப்ஷன் கேட்கும், ரீபோஸ்ட் வித் யுவர் தாட்ஸ் இல்லைனா நார்மல் ரீபோஸ்ட். ரீபோஸ்ட் வித் யுவர் தாட்ஸ்ன்னு கேட்டால் இந்த போஸ்ட்டுக்கு நான் ஏதாச்சும் நான் சொல்கிறேன்னா, இந்த போஸ்ட்டில் நான் ஏதாச்சும் எனக்கு சொல்ல விரும்புகிறேன்னா அப்படின்றத இங்கே நான் போடணும். போட்டு இது நான் போஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த போஸ்ட் என்னோட பேஜ்லேயும் திருப்பி போஸ்ட் ஆகிடும். இது நான் ஸ்கெடியூல் வச்சும் நான் போடலாம். நான் வந்து இப்போ ஒரு நைட்டு 9 மணி 10 மணிக்கு இந்த வியூ பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 9 மணி 10 மணிக்கு நான் போஸ்ட் போட முடியாது. ஸோ என்ன பண்ணுறேன், அதுக்கு நான் ஸ்கெடியூல் பண்ணுறேன். ஸ்கெடியூல் பண்ணிட்டு இந்த டைமில் நீ வந்து எனக்கு போஸ்ட் போட்டுரு அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை வந்து நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு நான் போஸ்ட் போடுற மாதிரி செட் பண்ணுறேன். ஓகேவா, ஸ்கெடியூல் கொடுத்துட்டேன்னா அது எனக்கு ஸ்கெடியூல் ஆயிடுச்சு. இந்த போஸ்ட் நாளைக்கு எனக்கு 10:15 போஸ்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நான் போஸ்ட் போடுறேன் எல்லாம் பண்ணுறேன். இப்போ எப்படி என் ஃபாலோவர்ஸ் நான் இது பண்ணுறது, எப்படி நான் எனக்கான நெட்வொர்க் அமைச்சிக்கிறது, நான் எப்படி ஜாப்லாம் தேடுறது அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் சும்மா சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறையா இது வரும். இப்போ நான் வந்து பைத்தான் டெவலப்பர் நான் சர்ச் பண்ணுறேன். பைத்தான் டெவலப்பர் சர்ச் பண்ணேன்னா இந்த மாதிரி நார்மலாக வருதில்ல, இதெல்லாம் ஜாப்ஸ்க்கானது. இப்போ சப்போஸ் இவங்க வந்து நாளைக்கு ஏதாச்சும் ஜாப் சொல்கிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை நான் இந்த பீப்புள்ஸ் எப்படி இருக்காங்க, இப்போ பீப்புள்ஸ்ன்றது யாருன்னா இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ல, இன்ஸ்டாகிராமில் நிறைய பேரை ஃபாலோ பண்ணி வச்சுருப்போம்ல,
அந்த மாதிரி இங்கே பீப்புள்ஸ் இருப்பாங்க. இந்த பீப்புள்ஸ் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னா, உங்களுக்கு ரிலேட்டடான நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான பீப்புள்ஸ் எல்லாருமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம நிறையா இது பார்த்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு காட்டுதா. ஃபஸ்ட்டுன்றது என்ன அப்படின்னா, இப்போ நான் டேரெக்டாக இப்போ என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டை டேரெக்டாகவே நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். அப்போ அவங்களுக்கும் எனக்கும் டேரெக்ட் கான்டாக்ட் இருக்கா, அதுதான் ஃபஸ்ட்டில் வரும். செகண்ட்றது என்னன்னா, இப்போ என் ஃப்ரெண்டும் நானும் ஃபாலோ பண்ணுறேன்னா அவங்களோட ஃப்ரெண்ட் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க எனக்கு மியூச்சுவலாக காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி மியூச்சுவல் கான்டாக்டில் வரது தான் செகண்டு. தேர்டுங்கிறவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, தேர்ட் ஆஃப் த ஜோன், இந்த மாதிரி இருக்கவங்க தேர்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஹெச்ஆர் வந்து இப்படி ஹெச்ஆரும் இந்த மாதிரி பைத்தான் டெவலப்பர்னு தேடி இந்த மாதிரி பீப்புள்ஸில் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த தர்ஷினின்ற ரவிச்சந்திரன்றவங்க வந்து ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ஏன் இவங்க ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்க, இவங்க வந்து இங்கே பாருங்க வைஷ்ணவிங்களோட மியூச்சுவல் கான்டாக்டில் இருக்காங்க. ஆனால் இது செகண்ட் தான், ஆனால் இவங்க எனக்கு மியூச்சுவல் கான்டாக்டில் தானே இருக்காங்க. ஸோ ஹெச்ஆர் டக்குன்னு பார்த்து இவங்க ப்ரொஃபைலில் போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னா மேக்ஸிமம் என் சாஃப்ட்வேர் என்னவோ அது ரிலேட்டடாக இருக்கவங்கள நிறைய பேரை நான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் இப்படியே சர்ச் பண்ணுறேன், இதில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். ஸோ இவங்களுக்கு நான் கனெக்ஷன் கொடுக்குறேன். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம நிறையா பேரை கனெக்ஷனில் வச்சுட்டே இருக்கணும். இன்ஸ்டாகிராமில் எப்படி நீங்கள் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறது ஒரு மாதிரி கெத்தாக இருக்குமோ, அதே மாதிரி தான் லிங்க்டின்லையும் நீங்கள் நிறையா ஃபாலோவர்ஸ் வச்சுக்கணும். நிறையா ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு ரிலேட்டடானவங்களாக இருக்கணும். சும்மா சம்மந்தமே இல்லாமல் என் ஸ்கூல் ஜூனியர், என்னோட காலேஜ் சீனியர், இந்த மாதிரி எல்லாருமே இல்லாமல் அவங்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்களா, அவங்க என்னோட கோருக்கு ரிலேட்டடாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து நான் எல்லாரையும் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி என்னோட கம்யூனிகேஷன் எல்லாரையும் நெட்வொர்க் எல்லாம் பில்ட் பண்ணிட்டேன். நான் எப்படி ஜாப் சர்ச் பண்ணுறது அப்படின்னா, இதே பீப்புள் இருக்கிற இடத்துல ஜாப்ஸ் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா அந்த பைத்தான் டெவலப்பருக்கான ஜாப்ஸ் எங்கெங்கெல்லாம் போஸ்ட் ஆகிருக்குங்கிறது இங்கே வந்துடும். நிறைய பேர் இதில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது தான் டவுட்டாக இருப்பீங்க. சில இதெல்லாம் ஈஸியாக அப்ளை கொடுத்தா அந்த டேரெக்டாக அந்த வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த வெப்சைட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வெப்சைட்டுக்கு போனால் அங்கே கெரியர்ன்ற இன்னொரு ஆப்ஷன் வந்துடும். அந்த கெரியரில் போனீங்கன்னா அந்த கெரியரில் அவங்களுக்கு கரண்ட்டாக என்னென்ன அவைலபிள் இருக்குது, என்னென்ன ஜாப்ஸ் ரோல் அவைலபிளாக இருக்குங்கிறது எல்லாமே வரும். அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு அப்போது மெயில் அனுப்பிச்சிடணும். ஓகே, இப்போ எல்லோரும் மெயில் அனுப்புகிறீங்கல்ல, அந்த மெயில் எல்லோரும் எப்படி அனுப்புகிறீங்க, எந்த ஃபார்மெட்டில் அனுப்புகிறீங்க? இப்போ நான் வந்து ஒரு சண்டே, இப்போ எல்லாருமே சண்டே தான் ஃப்ரீயாக இருப்போம். சண்டே உட்காந்து நான் நிறையா ஜாப் ஆஃபர்ஸ் பார்த்துட்ருக்கேன். சண்டேவே எல்லா ஹெச்ஆருக்கும் நான் மெயில் போட்டுடலாமா, கரெக்டாக இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து ஹெச்ஆர் வராங்க, மண்டே மார்னிங் வேலைக்கு வராங்க. வந்த உடனே அவங்க மெயிலில் வந்து 10-15 மெயில் வருதுன்னு வச்சுப்போம். உடனே அவங்க இவ்வளோ பேர் ரெக்ரூட்டர் பண்ணியிருக்க ரெடியாக இருக்காங்க, இவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுவோன்னு நினைப்பாங்களா? இல்லை, அவங்களே 1 வீக் இருந்துட்டு இப்போ தான் மண்டே மார்னிங் வேலைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நிறையா ஒர்க் அப்போதைக்கு மார்னிங்கில் இருக்கும். ஸோ இந்த ஒர்க் எல்லாத்தையும் பெண்டிங்கில் போட்டுட்டு அவங்களுக்கு மெயினாக இருக்க ஒர்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம மெயிலை நம்ம அனுப்பிச்சு நம்ம மெயிலை நம்மளே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. ஸோ நம்ம எப்போ மெயில் அனுப்பணும்னா டியூஸ்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும். அதுவும் டைமிங் இருக்குது. நான் நைட்டு ஒரு 8 மணிக்கு அனுப்புறது, 9 மணிக்கு அனுப்புறதுனால நம்ம மெயில் என்ன ஆகும், அந்த ஃபேவரட் லிஸ்ட்டில் நம்ம ஒரு கான்டாக்ட் அனுப்பினோம்னா அந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக போயிடும். ஸோ என்ன பண்ணணும், 10:30லேருந்து 12 மணிக்குள்ளே இந்த டைமிங்கில் தான் அனுப்பணும். இப்போ நான் எப்படி மேம், நான் சண்டே உட்காந்து ஒரு இது ஜாப் ஆஃபர் பார்க்குறேன், அது எப்படி நான் டியூஸ்டே அனுப்புறது, எனக்கு அந்த மெயிலே மறந்து போயிடுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி லிங்க்டின்ல ஸ்கெடியூல் இருக்கிற மாதிரியோ அதே மாதிரி மெயில் அனுப்புறதுக்கு ஸ்கெடியூல் இருக்குது. நீங்கள் சண்டே ஃபுல்லாக ஒரு ஜாப் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஜாப் எல்லாத்துக்குமே ஸ்கெடியூல் போட்டு எனக்கு வெனஸ்டேவோ தேர்ஸ்டேவோ மார்னிங் 10-11 மணிக்கு சென்ட் 6 மணி வச்சுக்கோங்க. அப்படி வச்சிட்டிங்கன்னா ஹெச்ஆர் உங்கள் எல்லாரோட மெசேஜும் அப்போதைக்கு பார்க்கறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்சஸ் நிறையா இருக்கும். ஓகேவா, இப்போது எல்லாருமே ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கும் நிறையா சிரமப்படுறீங்க. ஒரு நான் 10 கம்பெனி 20 கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டு எந்த கம்பெனி செலக்ட் ஆகவே இல்லை, இனிமேல் என்னத்தை அப்ளை பண்ணிக்கிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி எல்லோரும் உட்காந்துடுறீங்க. அப்படி இருக்கக்கூடாது. இப்போ ப்ராபபிலிட்டி நம்ம எல்லாருமே சின்ன வயசில் படிச்சிருப்போம். நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக ப்ராபபிலிட்டி சான்சஸ் எடுக்கிறோமோ அதுலேருந்து 1% தான் நம்மளுக்கு அதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்க உங்களுக்கு செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ சலிக்காமல் மெசேஜ் அனுப்புங்க. என்ன பண்ண போகிறீங்க, மெயில் ஃபார்மெட்டில் வந்து மெயில் ஃபார்மெட்டும் நிறைய பேர் தப்பாக பண்ணுறீங்க. சப்ஜெக்டில் என்ன போடுறீங்க, நிறைய பேருக்கு சப்ஜெக்ட் என்ன போடணுன்னே தெரியாது. கரெக்டாக சப்ஜெக்ட் என்ன போடணும்னா அப்ளிகேஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஜாப் ரோல். இப்போ நான் யூஎக்ஸ் டிசைனருக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் யூஐயூஎக்ஸ் ரோல் அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து டியர் ஹையரிங் மேனேஜர் அப்படின்னு போடுறேன். போட்டுட்டு ChatGPTலேருந்து ஒரு கண்டென்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் ஒரு ரோலுக்கு அப்ளை பண்ணுறேன், இந்த கம்பெனியில் இந்த ரோலுக்கு எடுக்கிறாங்க, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கண்டென்ட், ரொம்ப பேராகிராஃப் மாதிரி இல்லாமல் ஷார்ட் கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு கீழே உங்களோட சிக்னேச்சர்ஸ் ரொம்ப முக்கியம். உங்களோட நேம், உங்களோட மெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கு கீழே லிங்க்டினோட ப்ரொஃபைல் இதை கொடுத்துட்டிங்கன்னு நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் எல்லாத்துலேயும் லிங்க்டின் நான் நாகரி மாதிரி நிறைய ஜாபில் வந்து அப்ளை பண்ணுறேன், அப்படியே நான் லிங்க்டினில் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதில் அப்ளை பண்ணாலும் நீங்கள் ஹெச்ஆர்ட்டு டேரெக்டாக போகும்போது உங்களோட லிங்க்டினோட ப்ரொஃபைல் ஐடி தான் கேட்பாங்க. ஏன்
இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போது நார்மலாக நம்ம ஸ்கூல் காலேஜில் ஒரு ஃப்ரெண்ட் ஆகுறோம். அவன்கிட்ட நம்ம நல்லா ஃப்ரெண்ட் ஆகி பேசி பழகிட்டோம், ஓகேவா? அவன் நமக்கு இப்போ நல்ல ஃப்ரெண்ட். அவன்கிட்ட அவனோட இன்ஸ்டா ஐடி கேட்குறீங்க. இன்ஸ்டா ஐடி கேட்டு ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கான். இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஒரு சும்மா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஒரு மினிமம் ஒரு 100 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கான்னு வச்சுப்போமே. உள்ள அவன்கிட்ட போஸ்ட்டும் அவ்வளோவா இல்லை. ஆனால் அந்த மில்லியன் கணக்காக வச்சுருக்கவன் நிறையா போஸ்ட் போட்டிருக்கான், நிறையா டெக்னாலஜி ரிலேட்டடாக நிறையா வச்சுருக்கான். நீங்கள் யாரை பார்த்து அட்ராக்ட் ஆவீங்க? அப்வியஸாக அந்த 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவனை தானே. அதே தான் ஹெச்ஆரும் பண்ணுவாங்க. நீங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் கொடுக்கும்போது அதில் நிறையா பேர் செலக்ட் ஆகிருப்பாங்க. அதில் ஒரு 10 பேர் செலக்ட் ஆயிருக்காங்கன்னா எல்லாரோட லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்த்துட்டு யார் ரொம்ப ஆக்டிவாக இருக்கா, யார் அவன் கெரியரில் அடிக்கடி எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கான், ப்ராக்ரஸ் யார் காட்டிகிட்டே இருக்கான்றதை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராக்ரஸ் நம்ம அதிகமாக காட்டிகிட்டே இருக்கிறதுக்கு நம்ம லிங்க்டினை ஆக்டிவாகவே வச்சுக்கணும், ஓகேவா? எப்படி ஆக்டிவாகவே வச்சுக்கலாம்னா, மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு லிங்க்டின் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் யூஸ் பண்ண அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது கற்றுக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்ஸ்டா ஃபீட் பார்க்குற மாதிரி இதுலேயும் ஃபீட் பார்க்குறேன். பாருங்கள், இதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறேன். இது பிடிச்சிச்சின்னா ரீபோஸ்ட் பண்ணுவேன். அப்படிங்கிட்டு வரேன். இதில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அந்த கோரிலேட்டாகவும் நிறையா கற்றுக்கலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் காண்டாக்ட், இப்போ பாருங்கள், இது ஒரு பைத்தான் ப்ரோக்ராமாக டேட்டாபேஸ் ப்ரோக்ராம் எஸ்கியூஎல்ல வந்திருக்கு. ஸோ இவங்க ஏதாச்சும் ஒன்று எனக்கு வந்து டிப்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரோக்ராம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு இந்த இடத்துல 2 இதுவாகவும் நடக்கும். ஒன்று, நான் அந்த கோரிலேட்டடாகவும் கற்றுக்கலாம். இன்னொன்று, இன்ஸ்டாகிராம் ஐடி ஆக்டிவாகவும் இருக்கும். ஹெச்ஆருக்கு என்னோடய ப்ரொஃபைல் ஈஸியாகவும் ரீச் ஆகிடும். இந்த மாதிரி விஷயத்துக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சும் நீங்கள் உங்களோட லிங்க்டின் ஐடியை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி டெய்லி ஒரு ரீபோஸ்ட் ஆச்சும் பண்ணுங்கள், 2 போஸ்ட் ஆச்சும் பண்ணுங்கள். எல்லோரும் ஒரு நோட்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு மினிமம் நான் இத்தனை நாளைக்காச்சும் ஒரு லிங்க்டின் யூஸ் பண்ணணும், ஒரு மினிமம் 5 கம்பெனிக்காச்சும் மெயில் பண்ணணும், இதெல்லாம் பண்ணியிருக்கேனா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இப்போது பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் நான் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஏன் பண்ணலை அப்படின்றது யோசிக்கணும். இப்படி பண்ணாதான் நம்ம லிங்க்டின்ல ஆக்டிவாக இருக்க முடியும், நம்மளோட ஜாப் ரோலுக்கும் நிறையா சர்ச் பண்ண முடியும். யாருக்கா எதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும் சொன்னதில்? எனிவன்? ஓகே, இப்போ நான் நோட்டிஃபிகேஷன் வரேன். இங்கே என் ஜாப்ஸ் தேடுறேன், ஓகேவா? ப்ரெஃபரன்ஸ் போகிறேன். ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு இந்த ஜாப் ரோல் ஆன்லேயே வச்சுக்கோங்க. நான் வந்து என்னென்ன ரோல் பண்ணுறேன், எங்கே ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று என்னென்னா, எல்லாருக்கும் மேஜர் டவுட் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் வந்து இப்போ தான் காலேஜே முடிச்சிருக்கேன், இல்லை நான் இன்னும் காலேஜ் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் ஒர்க்கே போகல, நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் போடுறது, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் நான் காட்டுறது அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஃப்ரீலான்ஸ்னு போட்டுக்கோங்க. ஃப்ரீலான்ஸ்னு போட்டு நீங்கள் ஆப்வியஸாக இவ்வளோ நாள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, அது ரிலேட்டடாக ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. அந்த ப்ராஜெக்டில் ஃப்ரீலான்ஸில் பண்ணேன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கேட்டேன்னா, நான் வந்து ஃப்ரீலான்ஸாக ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு தேடிட்டு இருக்கேன், எனக்கான கரெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கேன்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. இது எல்லாருக்கும் ஒரு மேஜர் டவுட்டாக இருக்கும். நான் வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போடுறது, எக்ஸ்பீரியன்ஸே என்கிட்ட இல்லையே அப்படிங்கிற மாதிரி. முடிச்சுட்டு இந்த பேட்ச் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேட்ச் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ரெடி டு ஹையராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஹெச்ஆர் பார்த்தோன்னே இதுவாங்க. நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லேயே இந்த ஜாப் அலர்ட்னு ஒன்று இருக்கும். இந்த ஜாப் அலர்ட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி ரோல் வேணும் அப்படின்றத கிளிக் பண்ணி ஆன் பண்ணி வச்சிங்கன்னா, இப்போ வந்து லிங்க்டின் வந்து ஒரு டேட்டா பேஸ் தானே, அது ரிலேட்டடான என்ன ஜாப் வந்தாலும் உங்களுக்கு கீழே வருங்க நோட்டிஃபிகேஷன் என்ன மாடலில் வரும்ன்றது எனக்கு கேட்கும். எனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுமா இல்லை மெயிலாக வரணுமான்ற ஆப்ஷனும் கேட்கும். ஸோ அதை நான் வந்து எனக்கு மெயிலாக வரணுமா நோட்டிஃபிகேஷனாக வரணுமாங்கிறதையும் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, அது ரிலேட்டடாக என்ன மாதிரி போஸ்ட் வந்தாலும் எனக்கு மெயில் வந்துடும். அதை வச்சு உங்களுக்கு கரியர் இப்போ அப்டேட்டில் என்னென்ன இருக்குன்ற மாதிரி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, ஹெச்ஆர் கிட்டே எனக்கு ஏதாச்சும் பேசணுன்ற மாதிரி தோணுச்சுன்னா, அது ஹெச்ஆருக்கு டேரெக்டாக நீங்கள் ரொம்ப வளவலன்னு பேசாமல், இந்த மாதிரி நான் ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கேன், இந்த மாதிரி இங்கே பண்ணியிருக்கேன், இது ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு ஜாப் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் நீங்கள் இது பண்ணி வைக்கலாம்.